ஜெர்மனியின் பொருளாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பை மேம்படுத்தும் நோக்கில் மிகப்பெரிய சீர்திருத்த தொகுப்பை சான்சலர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் அரசாங்கம் அறிவித்துள்ளது. போட்டியை அதிகரித்தல், வணிகங்களுக்கு நெகிழ்வுத்தன்மையை வழங்குதல் மற்றும் நிர்வாக சுமையை குறைத்தல் ஆகியவற்றை இலக்காக கொண்டு இந்த மாற்றங்கள் கொண்டுவரப்படுகின்றன. இதில் ஓய்வூதிய சீர்திருத்தம் மிக முக்கியமானதாகும். ஓய்வு வயதை ஆயுட்காலத்துடன் இணைத்தல், ஆரம்பகால ஓய்வு பெறுதலை ரத்து செய்தல் மற்றும் சுதந்திரமாக பணியாற்றுபவர்களையும் ஓய்வூதிய திட்டத்தில் கட்டாயமாக இணைத்தல் போன்ற 33 அம்சங்கள் இதில் அடங்கும். 2027 முதல் இவை படிப்படியாக அமுலுக்கு வரும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நடுத்தர வர்க்க குடும்பங்களுக்கு வரி நிவாரணம் அளிக்க அரசு திட்டமிட்டுள்ளது. அதற்காக ஆண்டுக்கு 2,80,000 யூரோக்களுக்கும் மேல் வருமானம் ஈட்டும் உயர்மட்ட வருவாயாளர்களுக்கு வரி விகிதம் 47% உயர்த்தப்படும். அதே நேரத்தில் குழந்தை நல உதவித்தொகை 2028க்குள் மாதம் 272 யூரோக்களாக உயர்த்தப்பட வாய்ப்புள்ளது. வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்களில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இனி தற்காலிக ஒப்பந்தங்களை 4 ஆண்டுகள் வரை நீடிக்க அனுமதிக்கப்படும். மேலும் ஆண்டுக்கு சுமார் 1,80,000 யூரோக்களுக்கும் மேல் வருமானம் ஈட்டும் ஊழியர்களை பணியிலிருந்து விடுவிப்பது எளிதாக்கப்படும் என்ற வகையில் சட்டங்கள் திருத்தப்பட உள்ளன. குறைந்த ஊதியம் பெறும் மினி ஜாப்ஸ் பணிகளுக்கான வரி 2%இலிருந்து 5% உயர்த்தப்படுகிறது. அதேபோல கோவிட் தொற்று காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட தொலைபேசி மூலம் மருத்துவ விடுப்பு சீட்டு பெறும் வசதி ரத்து செய்யப்பட்டுள்ளது. இனி நோயாளிகள் நேரில் சென்றுதான் மருத்துவ சான்றிதழ் பெற முடியும். இந்த சீர்திருத்தங்களுக்கு ஆளும் கூட்டணி ஆதரவு அளித்தாலும் இடதுசாரி கட்சியினர் இதனை விமர்சித்துள்ளனர். மக்கள் நீண்ட காலம் உழைக்க வேண்டியிருக்கும் எனவும் இந்த நடவடிக்கைகள் உண்மையான பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தாது எனவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். நாடாளுமன்றத்தில் ஜூலை 10ஆம் தேதிக்குள் இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட வாய்ப்புள்ளது.